ஹலோ மக்களே, நான் இந்த வீடியோவில் சென்னை டு கூர்க் பட்ஜெட் ட்ரிப்பில் எப்படி போயிட்டு வரலான்னு சொல்ல போகிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ. ஸோ பட்ஜெட் ட்ரிப்புக்கு நாங்கள் சூஸ் பண்ண டிரான்ஸ்போர்ட் ட்ரெயின். ஸோ ட்ரெயினில் தான் ஈஸியாக இங்கேருந்து கூர்க்குக்கு நம்ம போயிட்டு வர முடியும். ஃபஸ்ட்டு சென்னை டு மைசூருக்கு ஒரு ட்ரெயினை புக் பண்ணிக்கலாம். ட்ரெயின் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 250 to 300 தான் வரும். நாங்கள் போகும்போது ஸ்லீப்பர் புக் பண்ணிட்டோம். ஏன்னா 9 to 10 hours ட்ராவல்னால நாங்கள் ஸ்லீப்பர் புக் பண்ணிட்டோம். நாங்கள் வீட்டிலேருந்தே டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஆக்சுவலாக டேரெக்டாக கூர்க்குக்கு சென்னையிலேருந்து எந்த டிரான்ஸ்போர்ட்டும் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம சென்னை டு மைசூர் போயிட்டு தென் மைசூர்லேருந்து கூர்க்குக்கு பஸ்ஸில் போயிடலாம். கூர்க்குக்கு நானும் என் ஒய்ஃபும் தான் கிளம்பி போனோம். ஸோ நாங்கள் 3 days அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். சேம் ரிட்டர்னுக்கும் நாங்கள் ட்ரெயின்லேயே புக் பண்ணிட்டோம், மைசூர் டு சென்னைக்கு. நாங்கள் புக் பண்ண ட்ரெயின் காவேரி எக்ஸ்பிரஸ் அரௌண்ட் 9:15 நைட்டு கிளம்பிருச்சு. மார்னிங் மைசூருக்கு வந்து 6:30 6:45 ரீச் ஆகிடுச்சு. இதுதான் மைசூர் ரயில்வே ஸ்டேஷன் சப்வே. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அங்கே பெயிண்டிங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். மீன்ஸ் நீங்கள் ரீச் ஆனதும் வெளியே வந்தீங்கன்னா ஆட்டோஸ்லாம் நிற்கும். ஏதாச்சும் ஒரு ஆட்டோவில் ஏறி மைசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் கேட்டு வந்துடலாம். அரௌண்ட் 70 to 100 தான் கேட்பாங்க. மீன்ஸ் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆனதும் மடிக்கேரி போகிற பஸ்ஸில் ஏறிடுங்க. ஸோ இது தாங்க மைசூர் டு மடிக்கேரி. மடிக்கேரினா கூர்க்கில் இருக்க ஒரு மெயின் சிட்டி போல். ஸோ ஒரு பர்சனுக்கு 130 தாங்க ஆகும். மடிக்கேரி ரீச் ஆனதும் டேரெக்டாக நாங்கள் ஒரு பைக் ரெண்டல் ஷாப் தான் போனோம். நம்ம கூர்க்கு ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பைக்ஸ் தேவை. ஸோ அங்கே நிறைய பைக் ஷோரூம்ஸ்லாம் இருக்கும், ரெண்டலுக்கு தருவாங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டான பைக் ரெண்டல் ஷாப்புக்கு தான் போனோம். அங்கே போய் ஒரு பைக் ரெண்ட் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு டேரெக்டாக ரூம் செக்இன் பண்ணிட்டோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பைக் ரெண்டல் ஷாப்போட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் ஒரு ரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நாங்கள் செக்இன் பண்ண ஹோட்டல். உண்மையாகவே ஹோட்டல் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. நாங்கள் மடிக்கேரி ரீச் ஆனதும் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே நிறைய ஆட்டோஸ் நின்றுட்டு இருந்தது. அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு ஆட்டோவில் ஏறி நாங்கள் ஹெல்ப் கேட்டோம், பைக் ரெண்டல் ஷாப் கூட்டிகிட்டு போங்கன்னு. அப்புறம் அந்த ஆட்டோ பிரதர் தான் ஒரு 2 to 3 ஷாப்பு கூப்பிட்டு போனார். அதில் ஒரு ஷாப் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது, பெஸ்ட்டாகவும் இருந்தது. அங்கே ஒரு பைக் தான் நம்ம சூஸ் பண்ணோம். அதை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பைக் ரெண்டல் ஷாப்பில் பைக் எடுத்துகிட்டு திருப்பி அதே ஆட்டோ பிரதர் தான் எங்களுக்கு ரூம்ஸையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. ஒரு 2-3 இடம் காமிச்சாங்க, செட் ஆகலை. அப்புறம் இந்த இப்போ வீடியோவில் பார்க்குற ஹோட்டல் தான் நீட்டாக க்ளீனாக இருந்தது. அப்புறம் இங்கேயே நாங்கள் செக்இன் பண்ணிட்டோம். ரூம்ஸ்லாம் ரொம்பவே நீட்டாக இருந்தது, ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருந்தது. ஸோ கப்புள்ஸாகவும் ஃபேமிலிஸாகவும் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம். பர் டே அவங்க ரூமுக்கு 2000 கேட்டாங்க. நாங்கள் 1500 தான் நாங்கள் ரூம் பார்த்துட்ருக்கோன்னு சொன்னோம். அப்புறம் அப்படி இப்படி பேசி 1300 ஓகே பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் 3 days ஸ்டே பண்ணோம். ஸோ பர் டே 1300 கொடுத்தோம். தென் நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டே 1 vlog ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கூர்க் வந்து இந்தியாவோட ஸ்காட்லாண்ட் சொல்லுவாங்க. கூர்க் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கர்நாடகா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. தமிழில் தான் இது குடகு மலைன்னு சொல்லுவாங்க. கூர்க் ஃபுல்லாகவே காஃபி பிளான்டேஷன்ஸ் தான். எங்கே பார்த்தாலும் நீங்கள் காஃபி பிளான்ட்ஸ்லாம் பார்க்கலாம். உண்மையாகவே சூப்பராக இருக்கும். எந்த சீசனில் கூர்க் விசிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜூன் to செப்டம்பர் விசிட் பண்ணலாம். உண்மையாகவே சூப்பராக இருக்கும். நாங்களும் செப்டம்பர் மந்தில் தான் விசிட் பண்ணோம். கிளைமேட்லாம் வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் 2023 செப்டம்பர் போனோம். 2 years கழிச்சு தான் நான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். சில வீடியோ போஸ்ட் பண்ணுற ஐடியாவே இல்லை. ஸோ ரீசெண்ட் டைமில் தான் சரி வீடியோ போடலான்னு ஒரு தாட் வந்தது. ஸோ எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வீடியோ பண்ணுறேன். கூர்க்கில் தான் காவிரி ஆரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. அதோட நேம் கூட தலைக்காவிரின்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் போயிட்டுருக்க இடம் அபி ஃபால்ஸ். இது பர் பர்சனுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. உண்மையான ஒர்த்தான ப்ளேஸ் தான். இந்த ஃபால்ஸில் குளிக்கலாம் அலோடு இல்லை. சும்மா ஜஸ்ட் நம்ம தூரத்துலேருந்து பார்த்துட்டு வரலாம். ஆனால் நல்லாயிருக்கும்.
இங்கேயுமே நீங்கள் சைடு ஃபுல்லாகவே காஃபி பிளான்ட்ஸ்லாம் பார்க்கலாம். அப்புறம் அந்த அருவியோட சத்தம் செம்மையாக இருந்துச்சு. இங்கே ஒரு பூச்சியை பார்க்குறீங்களா, அது பெரிய வண்டு மாதிரி இருந்தது. அதோட சவுண்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அந்த வண்டு எங்கே பார்த்தாலும் இருக்கும், ஃபுல்லாக சவுண்டு எழுப்பிட்டே இருக்கும். இந்த அருவியில் ஊற்றுற தண்ணியும் காவிரி தண்ணி தாங்க. அப்படியே நாங்களும் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். மைசூர் டு மடிக்கேரிக்கு பஸ்ஸில் வர 3 to 4 hours ஆகும். நாங்கள் மடிக்கேரி ரீச் ஆகவே அரௌண்ட் 12 ஆயிடுச்சு. ஸோ டேரெக்டாக ரூம் பைக்லாம் எடுத்துகிட்டு இங்கே அபி ஃபால்ஸ் வந்துட்டு சரி லஞ்ச் முடிச்சிடலான்ட்டு இங்கே வந்திருக்கோம். கூர்கில் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும், ஒரு சில ஹோட்டல்ஸ் தவிர. நாங்கள் வெஜ் ஹோட்டலே சூஸ் பண்ணோம். ஸோ வெஜ்ஜுனால் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்குன்ட்டு இங்கே சூஸ் பண்ணிட்டோம். லஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு விசிட் பண்ண பிளேஸ் ராஜா சீட். ராஜா சீட்னால் இது ஒரு பார்க் தான். ஸோ இங்கே எல்லா ஃபேமிலி கப்புள்ஸ் எல்லாருமே வருவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த பார்க் வந்து சன்செட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம். அந்த காலத்தில் வந்து ராஜா வந்து இங்கே வந்து சன்செட் பார்ப்பாங்களாம். இங்கே உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா சன்செட் தெரியும். பட் நாங்கள் போன டைம் வந்து க்ளவுடியாக இருந்தது, ஸோ அதை பார்க்க முடியல. சம்மர் டைம்லலாம் இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ ஆகஸ்ட் செப்டம்பரில் கூர்கில் வந்து கிளைமேட் வேறு லெவலில் இருக்கும். எப்பவுமே மிஸ்டியாகவே இருக்கும், மழையும் ரொம்ப இருக்காது. ஸோ க்ளவுட்ஸ்லாம் நீங்கள் கிட்டேயே பார்க்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி ரொம்ப கூலிங்கான பிளேஸ். ஆகஸ்ட் செப்டம்பரில் உண்மையாகவே நீங்கள் கூர்க் விசிட் பண்ணலாம். ஸோ இதோட டே 1 vlog முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். செகண்ட் டே நாங்கள் டாப் வியூ பார்க்க போயிருக்கோம். ஸோ ஏர்லி மார்னிங் 4:30க்கு கிளம்பிட்டோம். இது நாங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணோம்னா, பைக் ரெண்ட் எடுத்த ஷாப்லேயே இந்த ஆஃபர்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ டாப் வியூ பார்க்கணுன்னா நீங்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு நாங்கள் அவங்களே கான்டாக்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட்லாம் விசாரித்தோம். இப்போ ரெட்டு 600 சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜீப் சஃபாரி தான், ஆஃப் ரோட் ட்ரெக்கிங். இந்த ஜீப் சஃபாரியில் நம்ம ஓன் வெஹிக்கிளில் போக முடியாது, ஐ மீன் பைக்கிலலாம் போக முடியாது. ஜீப் சஃபாரியில் மேக்ஸிமம் 8 members வரையும் போகலாம். நாங்கள் புக் பண்ண ஸ்லாட்டில் ஆல்ரெடி ஒரு 3 கப்பல் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட நாங்களும் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ அவங்க ஏர்லி மார்னிங்
4:35க்குள்ளெல்லாம் வர சொல்லிட்டாங்க. உண்மையிலே இது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆஃப் ரோடிங் போகிறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். டாப் வியூ பார்க்கணுன்னா ஏர்லி மார்னிங் போகிறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். உண்மையிலே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. நான் வீடியோ எடுக்கிறதுக்காக ஃப்ரண்ட் சீட்டில் போய் உட்காந்துட்டேன். ஊருக்கு போகிறவங்க அட்லீஸ்ட் இந்த ரைடு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. அது ஏர்லி மார்னிங் போகிற ரைடு வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ஒன் டைம் ஆச்சு போயிட்டு வந்துடணும். ஹில்ஸ் ஏரிய பனிமூட்டம் பயங்கரமாக ஆகிட்டே போகுது. மேகத்துக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. இங்கே ஒரு செக் போஸ்ட் மாதிரி ஒன்று வந்தது. அங்கே ஒரு 50 or 100 கேட்பாங்க, நம்ம கொடுத்துடணும். ஜீப்பில் போகிற ஆஃப் ரோட் சஃபாரி இப்படி தான் இருக்குன்னு ஃபஸ்ட் டைம் அப்போ தான் பார்க்குறேன். மூணாரில் கூட டாப் வியூ பார்க்க போயிருக்கேன். பட் இந்த அளவுக்கு இருந்ததில்ல. கூர்கில் வேறு லெவல். ஆஃப் ரோடிங் அப்போ ஜீப்பில் பின்னாடி உட்காந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி உட்கார ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலாக வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக மிஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. எங்களுக்கு முன்னாடி இவ்வளோ ஜீப் வந்து நிற்கிது. அப்போ அவங்களாம் எவ்வளோ சீக்கிரம் வந்திருப்பாங்க பாருங்கள். கீழேருந்து மலை உச்சிக்கு வரத்துக்கு அரௌண்டு 1.5 hours ஆகுது. உண்மையிலேயே மேலே வந்ததுக்கு வேறு லெவல் ஃபீலு, அட்டகாசமாக இருந்தது.
கூர்க்கு போகிற பிளானில் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செப்டம்பர் மந்தில் விசிட் பண்ணுங்கள். சூப்பராக ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள். மேலே ரீச் ஆனதும் அப்படியே மேகத்துக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. செம்ம குளிர், செம்ம சில்லுன்னு இருக்குது. இப்போ நான் ஒரு சில ஸ்னாப்லாம் எடுத்திருப்பேன் பாருங்கள். அப்படியே ஐஸ் கட்டி மேலே தூவி விட்ட மாதிரி இருந்தது. மலை மேலே ஒரு 1/2 hour to 1 hour இருந்திருப்போம். அப்புறம் சேம் ஜீப்லேயே அவங்க கீழே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கீழே வந்ததும் நாங்கள் டைரெக்டாக டிஃபன் சாப்பிட போயிட்டோம். நெக்ஸ்ட் நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். ஆந்திவேல இந்த மாதிரி பிளேஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். குறுக்குன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்திருக்க இடம் மவுண்டைன் வியூ காஃபி பிளான்டேஷன். இங்கே பெர் ஹெட்டுக்கு 200 or 150 ஏதோ வாங்குவாங்க. இங்கே ஃபுல்லாகவே காஃபி பிளான்டேஷன் பற்றியோட எக்ஸ்ப்ளனேஷன் தருவாங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி கைடு கொடுத்துருவாங்க. அவங்க கூட ட்ராவல் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி காஃபி பிளான்ட்டை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் தான் இருக்கிறதுல பெரிய காஃபி பிளான்டேஷன். இது பேர் மவுண்டைன் வியூன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்தது. இந்த பிளேஸில் நிறைய வகையான காஃபி பிளான்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம். அதை பற்றி ஃபுல்லாகவே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. காஃபி பிளான்ட்ஸ் தவிர மற்ற ஃப்ரூட்ஸும் இங்கே இருக்கும். லைக் ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸோட செடிஸு எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். நம்ம அது மேலே ஏறி இந்த ஃபுல் வியூவையும் நம்ம கவர் பண்ணலாம். ഇത് എത്ര രുദ്രാക്ഷി പേരാനി ഇതെല്ലാം ഒരു 1 yearലെല്ലാം വന്നു. ബട്ട് உங்களுக்கு சின்ன சைஸ்ல இருக்கு. நார்மல் கலர் ஜாஸ்தி இருக்கு. இது உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் ஆயில் எல்லாம் இருக்கு. ஜாயிண்ட் பெயின் கிற்கு ஆயில் எல்லாம் பண்றதுக்கு ஜாஸ்தி இருக்கு. இங்கே ஏலக்காய் செடியும் இருக்கும். சேம் காஃபி செடி மாதிரியே இருக்கும். டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியாது. சரி, அங்கே போர்டு வச்சுருப்பாங்க, நம்ம போய் பார்க்கலாம். இருக்கும் லீஃபு ஸ்மாலாக இருக்கும். பட் காஃபி சைஸு பெருசாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஃபேமஸ் காஃபி, நல்லா டேஸ்ட் கிடைக்கும். சிக்கோரின் ஆட் பண்ணாது, பியூர் காஃபி தான் கிடைக்கும். ஆனால் இது ஒரு ட்ரீ உங்களுக்கு ஒரு 1/2 kg 1 kg கிடைக்கும். அது வந்து ரோபஸ்டா காஃபின்னு ஒரு 5 kg 4 kg கிடைக்கும். அதுக்கு குவான்டிட்டி ஜாஸ்தி கிடைக்கும். இது கம்மி கிடைக்கும், ஆனால் எக்ஸ்பென்சிவ்.
அவங்க ப்ளேஸ்லேயே காஃபி எப்படி மேக் பண்ணுறாங்க ப்ரொசீஜர்ஸ்லாம் அவங்களே வச்சுருப்பாங்க. பேக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே கூட போய் வாங்கிக்கலாம். எல்லாமே ஹை ரிச் காஃபி கொட்டை வகையை சார்ந்தது தான். அங்கே இருக்க ஸ்டாஃப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எப்படி காஃபி கொட்டையை அரைச்சி எப்படி பேக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுவாங்க. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா அந்த ரோட் சைட் வியூஸும் தெரியும். ஃபுல்லாக இருக்கிற அந்த காஃபி பிளான்டேஷனோட எஸ்டேட் ஃபுல்லாகவே கவர் பண்ணலாம். நாங்களும் அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பிளேஸ் நாங்கள் சைனாக்கு போக போகிறோம். என்ன நான் சைனாக்கு போகிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இந்த பிளேஸ் வந்து ஒரு சைனீஸ் பிளேஸ் மாதிரி தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே புத்தா டெம்பிள். இந்த டெம்பிளுக்கு வந்து கோல்டன் டெம்பிள்னு சொல்லுவாங்க. இந்த டெம்பிள் உள்ள என்ட்ரு ஆனீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் சைனா போன ஃபீல் வரும். அந்த அளவுக்கு ஒர்த்தான பிளேஸ் இது. சைனாவில் எப்படி ஷாங்காய் டெம்பிள் இருக்கோ அந்த மாதிரி தான் இங்கே கூர்கில் வந்து இது கோல்டன் டெம்பிள் சொல்லுவாங்க. புத்தாவோட டெம்பிள் தான் இது. இந்த கோயில் உள்ள 3 புத்தா ஸ்டாச்சூஸ் இருக்கும். அது ஃபுல்லாகவே கோல்டுனால மேக் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் விசிட் பண்ண டைமில் அங்கே ஒரு ப்ரேயர் நடந்தது. உண்மையாகவே வேறு லெவலில் இருந்தது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறோம். நீங்களும் இந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே அவங்க ப்ரேயருக்காக இந்த பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டு இந்த ஸ்டாச்சு கிட்டலாம் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துருக்கலாம். கொஞ்சம் க்ளோஸ்அப்பாக பார்த்துருக்கலாம். இப்போ அவங்க ப்ரேயருக்கு எப்படி அசம்பிள் ஆகுறாங்க மட்டும் பாருங்கள். வேறு லெவல் டிசிப்ளினாக இருக்காங்க. உண்மையாகவே சூப்பராக இருந்தது.
உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது. இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா இங்கே வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதோட டே 2 vlog முடியுது. நாங்கள் டேரெக்டாக ரூமுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட்டு டே 3 vlog நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.